பேருக்கு விஜயன், சொல்லுக்கு அகத்தியன், இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும். மாமா, இந்தாங்க இந்த மாசம் சம்பளம். வள்ளி, உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு. பாக்கெட்ல வை. என்ன மாமா எப்போ திண்ணையிலேயே வாசிக்கிறீங்க? இன்னைக்கு திண்ணையில, நாளைக்கு சென்னையில அரகேட்டர் ஆக போகுது, சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன். இந்த உலகமே வியக்க போகுது. உட்கார்ந்து கேளு. வேண்டாம் வேண்டாம், நான் உள்ள போய் கேட்டுக்கிறேன். ஊஞ்சல் ஆடிக்கிட்டே கேளு. நானும் திரைசரி பாக்குறேன், நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களே? புரிஞ்சுக்கிட்டு கேக்குறேன். அதை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். இப்படி போட்டாதான் உடையும். இப்படி எல்லாம் விரல் அடிச்சா உடையவே உடையாது. சரியான கூமுட்டை. வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா. ஏங்க என்னது? உன்ன மாதிரி ஞான சூனியங்களுக்கெல்லாம் இது புரியாதுடா. அது மட்டும் இல்ல, இது ஜப்பான்ல இருந்து வர வச்சது. ஜப்பானா? அப்ப நான் வச்ச கூட நல்ல சவுண்ட் வருமே. எங்க வாசி. அத கொடுங்க. இதெல்லாம் எப்படி வாசிக்கிறது? அண்ணா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன? இந்த சீதையை கல்யாணம் பண்றதுக்கு ராமர் என்னென்ன செஞ்சாரு? அது வந்துடா, நான் சொல்றேன். ஆனா மடையா, இது கூட தெரியாதா? ஜனகர் வில்ல இப்படி உடைச்சு கல்யாணம் பண்ணாரு. இது கூட தெரியாம இருக்க. நான் சொன்ன சரியானுங்க? எப்படி உடைஞ்சு? என்னங்க உடைச்சிட்டு ஓடிட்டு இருக்கான், பிடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க? குடிக்க வேண்டியது அவனை இல்லடா, உன்னை. ஏண்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குடா அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாதிரி நேரத்துல கேட்டேன்? ஏற்கனவே அவன் பானை உடைச்சான், அவனுக்கு முன்னால இந்த கேள்வி கேக்குறியா? ஏன்னா ராம வில்ல உடைச்சா என்ன, அவன் லட்சுமண வில்ல உடைச்சா என்ன? எதுக்குடா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஊருக்குள்ளார இருக்கிறீங்க? இனிமேல் இந்த ஊருக்குள்ளார இருக்கக்கூடாது. இப்படியே அயோத்திக்கு ஓடி போயிருக்கோம். போட கொண்டா. நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாது. யார் சொல்லுப்பா? இவனா இருக்குமோ? இவனேதான். நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே. நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஒண்ணு, பூங்கோத சொல்லித்தான் பொன்ராட்சி கிணத்துல தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை. ஆஹா, உன்னை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதுதான். பாத்தீங்களா? கிணத்துல ஏன்டா குதிச்சேன்னு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தலை நினைக்கிறீங்களே. நீ சொல்றது கரெக்ட். ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாழுங்கணத்துல உழுந்துதான் ஆகணும். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு. கண்டா கண்டா, வாங்க வாங்க. என்ன வாஜாடா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த பக்கம்? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த வருஷம் சுதந்திர தின விழா வருது இல்ல? ஆமா. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க எல்லாம் நம்ம ஊர்காரன் கச்சேரி தான், அதுவும் உன் கச்சேரி தான் வைக்கணும்னு ரொம்ப அழுது அடம் பிடிக்குதுங்கப்பா. இப்ப அடம் பிடிச்சு என்னப்பா பண்றது? நான் தான் அடகு பிடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கிறேனே. ஏன் இப்ப எதுவும் வாசிக்கிறது இல்லையா? கொசு கிசு கடிச்சா அப்பப்ப வாசிக்கிறது உண்டு. ஏன்பா இப்படி எல்லாம் விரக்தியா பேசுற? நீங்க சும்மா இருங்க. எப்ப அந்த பண்ணி என் பானையை கொட்டா குச்சி உடைச்சானோ அப்பவே வித்வானுங்கிற பேரை நான் வித்ரா பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்ப நாம என்ன பண்ணலாம்? வேற நல்ல வித்வானா பார்க்க வேண்டியதுதான். ட்ரை பண்ணுங்க, ஆனா அளவு கிடைக்காது. சரி கண்டா, என்ன டொனேஷன் எழுதிக்கலாம் சொல்லு. 2 அண்டா எழுதிக்கிங்க. அண்டாவா? ஆமா, அடவன் நிறைய வச்சிருக்கானு 2 எழுதி ஆமா, அடகுக்காரன் வந்து கேட்டா என்ன பண்ணுவ? அதுக்கு என்னமோ நான் பதில் சொல்லிட்டு போவாடையில என்னமோ பேசிட்டே இருக்கிறேன். ஒண்ணு இல்ல, தன்னால வித்வானாக முடியலங்கிற எரிச்சல்ல அப்படி எரிஞ்சு விடுறாரு. அதை தப்பா எடுத்துக்காதீங்க. அங்கே நின்னீங்கன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏதோ மூளை கோளாறு போல தப்பிச்சுக்கலாம் வாங்க. இப்படி நீயா? ஏயா, எரும மாடு வந்து இடிச்சது இல்லாம பசும்பால வேற கொட்டிட்டியே. பச்சை குழந்தை கீழே விழுந்துச்சுன்னு பரிதாபப்படுவியா? பால் போச்சு மோர் வச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கே. ஒரு செம்பு தானே போச்சு. உனக்கு எத்தனை செம்பு வேணும்? காசு விட்டு வாங்கி தரேன். அடுத்து சரி சரி, கோச்சுக்கிறாத. ஆமா, நீயும் பூங்கோதையும் சேர்ந்து பொன்ராச கிணத்துக்குள்ள குதிக்க வச்சுக்கலையே. பின்ன என்னையா,
பாவம் அந்த பொண்ணு பிறந்த நாள் அன்னைக்கு அவரை பார்க்க எவ்வளவு ஆசையா வந்தது. அவர் என்னமோ கண்டுக்காம போயிட்டாரா? எங்க ஆளு உங்க ஆளு மாதிரி லோலாய் கிடையாது. லோலாயி கிடையாதா? வேணா பாரியா, பூங்கோத பின்னால் அவரை லோலோன்னு அலைய வைக்கல. என் பேர் வள்ளி இல்ல. நான் உன் பின்னாடி லோலோன்னு அலையிறேன், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறிய. முதல்ல அவங்க 2 பேர் லிங்க் ஆறதுக்கு ஒரு யோசனை சொல்லியா, அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் லிங்க் ஆயிடலாம். முதல்ல நம்ம லிங்காவும் ஒரு யோசனை சொல்லியானா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? கதை கொடு. ஏன் காதை கடிக்கிற? தெரியாம பல்லு போட்டுச்சுமா. இப்ப விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்க. பூங்குத என்ன சொல்லுவேன் ஏது சொல்லுவேன், கையும் ஓடல கால் ஓடல. ஏன் இப்படி மூச்சரிக்க ஓடி வர? அன்னைக்கு பொன்ராச பொய் சொல்லி கிணத்துக்குள்ள குதிக்க வச்சிருல, அவன் ரோசப்பட்டு போய் மூக்கு பிடிக்க 3 லிட்டர் சாரத்தை அடிச்சிட்டு உன்னை கெடுக்காம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்காமா. நிஜமாவா சொல்றேன்? ஆமா, என்ன பையன் சொல்றேன். இவன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரோடு. பொன்ராசன் இல்ல? ஏன்? ஐயோ, சுளுக்கு பிடிச்சிருச்சுங்க இந்த இடத்துல. ஏன் மடிச்சா? நான் தான் இடுப்புல கை வச்சு அடிப்பேன் தெரியும்ல. சுளுக்கு எந்த இடத்துல சொல்ல முடியானே? சுளுக்கு எனக்கு இல்ல. உங்க ஆத்தாவுக்கா? யோ, சும்மா இருக்க மாட்டேன். பெரியவர் போட்டு பூங்குதைக்கு பொன்ராசனை கூப்பிடு. நீயே கூப்பிட்டுக்க. பொன்ராசனே யாரு? அண்ணே, பெரியவர் பொண்ணு பூங்குதைக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து சுளுக்கு எடுக்கணுமா? பெரியவர் உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த கதையில இங்க விடாத, அதுக்கு வேற ஆளை பாரு. டேய் வாடா, வேலைக்கு போலாம். கொஞ்சம் பொறுத்து போகலாம். அண்ணே, நான் பொய் சொல்லனே, சத்தியமா சொல்றேன். நீங்க வந்து சுளுக்கு எடுக்கல, இந்த ஜென்மத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. நான் கிணத்துல பட்ட பாட போதும், நான் வரமாட்டேன் போ. ஐயோ அண்ணே, பொன்ராசு அந்த பொண்ணு சத்தியம் பண்ணதில்ல, நெசமா தான் இருக்கும். போயிட்டு வந்துறியா? அம்மா இத பத்தி உனக்கு தெரியாதுமா, அது டூப் கோஸ்ட். சொன்னா கேளு, ஆபத்துக்கு பாவம் இல்ல. போய் எடுத்துட்டு வந்துரு. போ. சூப்பர் இடுப்பு. இப்பதானே சொன்னேன், மறந்துட்டமா. நாணய மனுஷனுக்கு அவசியம், அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான வாப்பா. என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற? அண்டா வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணும்? நான் அடை வைக்க வரல, பக்கத்துல ஈயம் பூசுல வந்தானே, எங்க போனா? அவன் வீட்டுல மச்சினிச்சி இருந்ததுலப்பா, ஆமா அதையும் சேர்த்து அவன் ஈயம் பூசிட்டானப்பா. சைக்கிள் கேப்ல முந்திட்டானே. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கான். டெலிவரி டைம். சரி, இந்த அண்டை இங்க இருக்கட்டும். இங்கே இருந்தா கடையை மறைக்குமேப்பா. அட எடுத்து வையில. சரி, நீங்க போங்க. அப்புறமா வந்து வைக்கிறேன். என் வாத்தியங்களை உடைச்சே இல்ல, உன்னை வச்சுக்கிறேன்டா. நீ எப்படி இங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற. இந்த பக்கம் வந்த போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விடா? மச்சான் வீடு. எந்திரிப்பில்ல? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதயா, எனக்கு வயித்து வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னைய ஓரமா வந்து பார்க்க சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசி. நான் பேசிட்டே இருக்கேன்னு குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்க. யோ, மீன் ரொம்ப ருசியா இருக்கியா? நீதான் சமைச்சியா? ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போயிடுறேன். நான் எடுத்துட்டு போய் போறவங்க சாப்பிட்டுக்க போ. கீழே விழுந்துருமே. சேர்த்ததுக்கு போ, எந்திரி முதல்ல. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சவுண்ட் இல்லாம சாப்பிடு. என்ன இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? ஓசி மீனா ஒழுங்கா தீங்க, ஒட்டு மொத்தம் ஒழுங்கா நிச்சா. கொஞ்சம் 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 அவ்வளவுதான் அவ்வளவுதான், எடுத்துறேன் அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா உள்ள மாட்டிக்கிருச்சே, இவ்வளவு பெரிய முள்ளு. அவ்வளவுதான், வந்தாச்சு. என்னடா இது, என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய வீட்டு பொண்ணு இங்கே வந்திருக்க? அட அந்த கதையாத்த கேக்குற. வாத்தியார் வீட்டுல குழம்பு கொடுத்து சொன்னீங்க, குடுத்துட்டு வர்றதுக்குள்ள உட்காந்து சோத்து தின்னு விட்டு திங்க தெரியாம முள்ளு மாட்டிக்கிருச்சு, அதை எடுத்தேன். அன்னைக்கு சுளுக்கு எடுத்தேன், இன்னைக்கு முள்ளு எடுக்கிறேங்கிற. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்னத்த பண்ணுவேன்? அதான் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல போ. அம்மா, நான் சாப்பிட்டு போறேம்மா. ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா சாப்பிடு. இந்தாடா, இது கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. நான் என்ன சாப்பிடலையா? கொண்டு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போறாங்கல்ல. அத்தா, இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன், நல்லா இருக்கா? இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, தென்றல் வந்து இன்பம்மா பேசுதே. பேசுறேன். வாங்க, என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க? என்னது வராதவனா? அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே, இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வரங்க, இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே. அட ராது, அண்டா குட்டி போட்டுருச்சா? அண்டா குட்டி போட்டுச்சா? அது எப்படிங்க?
பிள்ளையார் பால் குடிச்சதை நாம நம்பலையா? ஆமா அது மாதிரிதான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அட சத்து கூட ஒண்ணா தான் வருது. ஆமா. ஏன்டா வச்ச குட்டி கூடாதா? ஆ. ஐயோ இப்படி இருந்து செஞ்சா பெருசா கொண்டாந்துருப்பனே. ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாக்கு. வர்றேன் வாங்க வாங்க, போறேன் போங்க போங்க. வர்றேன். மகனே வா மகனே, உன்னை தாளிக்கிறேன். நீ நடமா. நில்லுப்பா, நீ பாட்டுக்கு வந்து நின்னு ஒண்ணும் சொல்லாம போயிட்டு இருக்கிறீ, என்ன விஷயம்? நான் அவசரமா வெளியூர் போறேன். என் குழந்தையால உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பா தங்க வைக்கலாம்னு வந்தேன். தாராளமா எங்க தக்க சொல்லு. நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது? நான் வரேன் சாமி. என்னப்பா இது, நம்ம ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய். எப்பா நான் பாட்டுக்கு என் கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறிய. அது ஒண்ணும் இல்லங்க, ஆ. லோடத்த வெளியூர் போறேன். ஆ. வர 2 நாள் ஆகும். சரி. வழியில வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு. ஆமா மாமா. யாரையும் நம்ப முடியல. ஆ. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கும். ஆ. ஆமா, அன்னைக்கு அண்டா கொடுத்துட்டு போனேன். ஆ. அது குட்டி குட்டி. அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கிறேன். ஆ. வரட்டா, வர்றேன். ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. ട്യൂൺ പാட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർ പറഞ്ഞല്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பாக்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? ഈ പാലക്കാട്ടും മാധവനെ ഒരു മദ്രാസ് പെൺകുട്ടി പരിശോധിച്ചോ? എന്താണിത്? തമിഴ് തമിഴ്. நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. എന്താടാ എന്ത് പറയുന്നു? வாத்தியார அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சொல்ற நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. വാശിക്ക. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். നിക്ക് നിക്ക് നിക്ക്. ഫസ്റ്റിലെ സിറ്റുവേഷൻ ഏതാണോ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, ഞാൻ ഇവിടെ ഇരിക്കുന്നു. நான் இருக்கேன். நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு லவ். ലവ്വോ? ഓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டியெல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே ഞാൻ மலையாளத்தில் പറഞ്ഞது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம 2 பேரும் ஜோடியா கை கொத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്, നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அதான் அது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ഏതാണ്? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். എന്താ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு சட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க 2 பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல, அத சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. ഇതിൽ എത്ര കண்களுக்கு வருத்தம். நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதானே? அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எடோ. எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். நோக்கியோ
சிவன் நோக்கியோ நெக்ஸ்ட் லைன் ஏதானோ நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அதானங்க அதே லைனும் ஆமா நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல நான் வாத்து புண்ணியம் இல்ல ஏய் எந்தடா ரித்தம் எந்த ஓட்ட மட்டும் உண்டு தாப்பால் இல்ல எடோ எடோ ഇവിടെ വരൂ എടോ ഈ ഡോറിന് താപ്പാളില്ല ഞാൻ വേസ്റ്റ് ചട്ടിയെല്ലാം കളഞ്ഞ് തുവച്ച് കുളിക്കണം നീ ഇവിടെ ഇരു சரி എടോ താപ്പാളില്ല ഞാൻ ഉള്ള പിറന്ന വേണിയായിട്ട് ഇരിക്കും നീ എവിടെങ്കിലും പോയാൽ കൊന്നു കളയും சரி இங்கே இருக்கேன் போயேன் ഇവിടെ നിൽക്കും மாதவா உனக்கு தான் சாதிசனா உறவுக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையே இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கலந்துக்க வேண்டியதானே தந்தடி சாக்குல சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சாப்பாடோ ಈ ಮಾದವನಿಂದ ಊನು ಗಳಿಕಾನೆ ಇವನ வந்து ഞാൻ வரில மூக்கு மேல கோவம் வந்தா எப்படிப்பா வேண்டி தூக்கிட்டு ஏறிடுவியா மாடி மேல சும்மா ஒரு வார்த்தையை சொன்னப்பா வா உட்கார் வா வா பாத்து பாத்து உட்காருப்பா உட்கார் உட்கார் சாய் இந்தடா கோபி நீ எப்போ வந்து சோறு போடுறதா கேள்விப்பட்டேன் அது 6 மணிக்கே வந்து உட்கார்ந்துட்டேன் தாரணி எடோ தாரணி அல்லடா தாரணி சுண்டலுக்காக பாடுற பாட்டு இதுல சுதி என்ன வேண்டி கிடக்கு நேரம் சும்மா இருவாதேர அந்த பொம்மையில உன் ஆசா மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா எங்க அது இருக்கு ஆமா பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய பெட்டி வச்சுக்கிட்டு ஆசா மாதிரி தான் இருக்கு அதுகிட்ட இன்னொரு பொம்மை இருக்கு பாத்தியா ஆமா என்ன மாதிரியே இருக்குல்ல ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல புரியுது புரியுது ஆசங்கிட்ட போய் சொல்றியா வேற எங்கேயாவது உட்கார்ந்துருக்கணும் நான் தெரியாதனமா அங்க வந்து உட்கார்ந்துட்டேன் போய் சொல்லுடா சொல்றேன் சொல்றேன் ஆசானே அங்க பாருங்க உங்களாட்ட ஒரு பொம்மை எவ்வளவு அதோ பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய வச்சுக்கிட்டு அது என்னை போல் உண்டு அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பொம்மை இல்ல அது யார் மாதிரி இருக்கு நம்ம வசந்தேக்கா மாதிரி இல்ல ஜோடி பொறுத்த எப்படி பிரமாதம்
നോക്കിയോ ഈ ജോഡി പൊരുത്തം പ്രമാദമായിട്ടുണ്ട്. குருவே, சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன், நீ சிஷியனர். ஆஹா, எந்த ஒரு தரிசனம்! சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே. இந்த ஆளை நம்ம லவ் பண்றோம்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நாம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா? சரி, காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே. சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, ரட்சிக்கும் சூரிய பகவானே, சூரிய பகவானே. ஆஹா, ஆஹா, பிரம்மாண்டமாயிட்டு. ഇപ്പോൾ നിങ്ങൾ പാടുന്നത് പന്തൂരാളി രാഗം. ആ രാഗത്തിൽ കടൈസിയായിട്ട് പാടുന്നതിൽ നിങ്ങൾ ഒരു ചെറിയ മിസ്റ്റേക്ക് ചെയ്തു. നോക്കൂ, ഞാൻ പാടുന്നു. ഗബമഗരി സാസ സരിനി സരിഗരി ഗഗ ഗമപത. അത് മിസ്റ്റേക്ക് ആണ്. ഈ ബന്ധുരാളി രാഗത്തിൽ പെരിയത്താ വരില്ല, ചിന്നത്താ വരണം. ഗമപത പത പത. നിർത്തപ്പാ, എന്തിനാ അടുക്കുന്ന? ഞാൻ പാടുന്നില്ലേ? നോക്കൂ, ഗമ പത അങ്ങനെയില്ല. പത പത മപത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ ഗമ ഗമ. എന്താണിത്? சப்பானி 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 டியூப்லைட் டியூப்லைட் டியூப்லைட்.